கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 32. தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த வசனத்தில் யோவான், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று எழுதினதை நாம் தியானித்தோம். ஏன் விக்கிரகத்திற்கு நாம் விலகி ஓட வேண்டும்? விக்கிரகம் என்பது என்ன? கடவுளை வைக்க வேண்டிய இடத்திலே நாம் எதை வைக்கின்றோமோ அது விக்கிரகமாகிறது. கடவுள்தான் அவருக்கு உரிய கனத்தை, இடத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று தியானித்தோம். அதற்கான அவசியம் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது இந்த வசனம் பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லுகின்ற, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனம் இருக்கிறதே, அது ஆணித்தரமாக சொல்லித் தருகிறது. கடவுள் எங்கேயோ எப்பொழுதோ நமக்கு அவசர தேவைகள் ஏற்படும் பொழுது கூப்பிடக்கூடியவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் மைய பகுதியில் இருந்து நம்மை ஆளக்கூடியவராக ஆண்டவர் இருக்கின்றார் என்று சொல்லி அற்புதமாக இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால், இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்பதை கூட கடவுள் அதை பொருட்படுத்தாமல் நமக்காக ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவரை அப்படியே விட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது 4வது வார்த்தையாக அவர் சொல்லுகின்றார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. யாருக்காக? தம்முடைய ஒரே பேரான குமாரை, அதுவும் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுதோ, அல்லது மறுரூப மலையில் ஆண்டவருடைய மகிமையாய் அவர் மாறும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. பிதாவானவர் பேசுகிறார், இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி என் நேசகுமாரன் என்று சொன்ன பிதாவானவர் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். என்ன செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்தார்? பலியாகும்படியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் கடவுள் தானே. மரிப்பது ஒரு பெரிய காரியமல்ல. அவர் மரித்தார், திரும்ப உயிரோடு எழுந்து விட்டார் என்று எளிதாக கூட நாம் சொல்லலாம். மரணம் என்பது எவ்வளவு வேதனையானது. இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் ஆவியில் அல்ல, சரீரத்திலே அதை சந்தித்தார். அவர் மாமிசத்திலே அவர் மரித்தார். அவர் சரீர பிரகாரமாக இந்த மரணத்தை அவர் சந்தித்ததினால்தான் கெத்செமனேவிலே பிதாவை நோக்கி கூப்பிட்டு சொல்லுகின்றார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்தாரே. எவ்வளவு பயங்கரமான ஒரு மரணமாக அது சிலுவை மரணம் இருந்திருக்கும். ஆனால் அவை யாவற்றையும் பொருட்படுத்தாமல் நம்மீது ஆண்டவர் வைத்ததான அந்த அன்பு நிமித்தமாக எப்படியாகிலும் நம்மை இழந்து போன நம்மை திரும்பவும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா? அந்த ஆண்டவர்
தம்முடைய அன்பின் நிமித்தம் குமாரனை கொடுத்தவர் சொல்லுகின்றார், நமக்கு தேவையான மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று பவுல் இங்கே கேள்வியை வைக்கின்றார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு அநேக தேவைகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். குடும்பத்தில் சமாதானம் என்பது ஒரு பெரிய சவாலான ஒன்றாக இருக்கலாம். இன்னும் வியாதி, அது நிமித்தமாக வருகிறதான அநேக பயங்களோ அல்லது திடீரென்று ஏற்படுகிறதான பல பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று அங்கலாய்த்து நிற்கிறோமே. அப்பொழுதுதான் இந்த வசனம் நமக்கு பேசுகிறது. என்னவென்று சொல்லி, தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். இதோ நீங்கள் சந்திக்கிறதான இந்த தேவைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அவருடைய மரணத்தின் மூலமாய் நீங்கள் பிசாசானவரை ஜெயித்திருக்கிறீர்கள், பாவத்தை வென்றிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறதான இந்த சிறிய கஷ்டங்களை மாற்றுவது எவ்வளவு எளிதான ஒன்றாயிருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை விடுதலையாக்கி நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, யோவானில் அவர் சொல்லுவார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்? இந்த இயேசுவின் மூலமாய் இயேசுவை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு நாள் கவலைப்படாமல் கலங்கி நிற்காமல், எனக்கா என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அந்த நம்பிக்கையோடு கூட கடவுளை துதிப்போம். மாபெரும் அற்புதங்களை கடவுள் ஏற்ற நேரத்திலே செய்தருளுவார். ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபை நன்மைகளை தந்தருளுவாராக. ஆமென், ஆமென்.